ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த இரவோடு இரவாகவே என்னுடைய வாக்கை மட்டும் நீ கேட்டு முடிச்சிட்டினா நாளை விடியல் உனக்கான விடியலாக, மகிழ்ச்சி தரும் விடியலாக கண்டிப்பாக இருக்கதான் போகுது. எல்லாத்திலும் எப்போதும் குறையலை காணாமல் எல்லாவற்றையும் நிறைவாக பார்க்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீரு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் நிறைவுடையதாகவும் நன்மையுள்ளதாகவும் இந்த வராகியம்மா நான் அமைச்சு தரேன். நிறைவான மனசுதான் பொன் செய்யும் மருந்து. உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ குறைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் இந்த வராகியம்மா சரி செய்வேன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த குறையும் குற்றமும் காணாமல் போய் உன் வாழ்க்கை நிறைவுள்ளதாக, நிம்மதி உள்ளதாக ஆகிவிடும் என் செல்லமே. இப்போ எதுக்காக இதை கேட்க சொன்னேன்னா, இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றி அமைச்சு உனக்கான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான். நீ ஒருபோதும் எதை நினச்சும் பயப்பட வேணாம். கண்டிப்பாக உன் கலக்கத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா செஞ்சு தருவேன். வெற்றிங்கிறது நீ வெளியில் தேடுவது கிடையாது. உன் மனசுக்குள்ளேயே நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் உன்னால் வெற்றிகரமாக நடத்திக்க முடியும். எப்போதும் உன்னுடைய சிந்தனை தூய்மையானதாக இருந்தால் உன்னுடைய செயல்களும் உயர்ந்ததாகவே இருக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அதை உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் இனிமேலும் நீ நதி பேல ஓடிக்கிட்டே இருக்க போற. இன்னும் இன்னும் உனக்கான நல்ல விஷயங்கள் வந்து உனக்கான நல்ல நேரமும் கூடி வந்து உன் வாழ்க்கையவே அதிசயமானதாக ஆக்கப் போகிறேன் என் செல்லமே. இன்னும் இன்னும் புது பொலிவோடு நீ புத்துணர்ச்சியோடு வாழும்படி நான் மாற்றங்களை தரப்போறேன். இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போது. நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்த பிறகு நீ எனக்கு நன்றி சொல்வதற்காகவே என்னுடைய ஆலயத்தை தேடி ஓடி வரப்போற. அது மட்டும் இல்லாமல் எதை செஞ்சா நீ சந்தோஷப்படுவ, எது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்னு பார்த்து அனைத்தையும் உன் கைகளில் அள்ளி தரப்போறேன். எப்போதுமே நீ மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். எப்போவுமே வாழ்க்கை உனக்கு ஏதாவது பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை பெற்றவங்களை விட உனக்கு வேறு யாரும் முக்கியமானவர்கள் இல்லைங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. வேலையில் கல்வி மட்டுமே உனக்கு எல்லா விதையிலும் உதவி செய்யாது. கல்வியை தாண்டி நீ உன்னுடைய திறமைகளை அதிகரிக்கும் போதுதான் அது உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் வருமானத்தை பெருக்கிறதுக்கும் உனக்கு உதவி செய்யும். அதே போல உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காம ஓடி ஓடி பணம் சேர்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்காது என் செல்லமே. இப்படி நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீ நல்லா கற்றுக்கணும். அதாவது பெற்றவங்களை விட வேறு யாரும் பெருசு இல்லைன்னு. அதே போல் ஒரு வேலை செய்கிறதுக்கும் அது நிரந்தரமாக உன் கைகளில் தங்கி நிலை நின்று உனக்கான வருமானத்தையும் வாழ்க்கையையும் உயர்த்துவதற்கும் திறமையை வளர்த்துக்கோ. ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அதே நேரத்தில் உனக்கான வேலைகளையும் முயற்சிகளையும் நீ செய்யும் போது தான் நீ சம்பாதிச்ச பணம் உன் கைகளில் இருக்கும். அப்படி இல்லாமல் உடம்பை கவனிச்சிக்காமல் நீ ஓடியாடி வேலை செஞ்சினா கடைசியில் நீ உட்காரணும்னு நினைக்கும் போது சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்காகவே செலவிட வேண்டியதாக ஆகிவிடுமல்லவா. எப்போதுமே உன் மனசை நீ வலிமையாக வச்சுக்கணுமே தவிர உணர்ச்சி வசப்பட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சினா அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் உண்டாக்கும். உண்மை எதுங்கிறத விட கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை தான் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. கண்ணில் பார்க்குறதும் காதில் கேட்குறதும் எப்போவுமே உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உண்மை என்னங்கிறத தெரிஞ்சு நடந்துக்கோ. எப்போதும் எளிமையாக இருப்பதை விட ஆடம்பரத்தை தான் இந்த மனிதர்கள் பெருசாக விரும்புகிறீங்க. ஆனால் இந்த வராகியம்மா யார் ஒருத்தர் உண்மையாக நேர்மையாக எளிமையாக வாழ நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தான் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பேன். நீயும் எப்போதும் எல்லா கஷ்டப்பட்டதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கை எளிமையாக வாழ தயாராகு. இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போது முடிவுக்கு வரப்போகுது. உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன் கோரிக்கைகளையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன்னுடைய பக்தி மூலமாக என் மனதை குளிர்வித்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே.
நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். நீ கலங்காம உன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய வேலைகளை பாரு. அடுத்தடுத்து உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்படியும் நான் செஞ்ச போறேன். முதுகுல சுமக்கிற பாரத்தை இப்போது இறக்கி வைக்க போறேன்னு யோசி. மனசுல பாரத்தை சுமந்துக்கிட்டே இருந்தா அது எவ்வளவு கஷ்டமானதுன்னு எனக்கு தெரியும் என் செல்லமே. உன் முதுகுல சுமக்கிற பாரத்தை விட நீ மனசுல சுமக்கிற பாரம்தான் அதிகமாக இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் மனபாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உனக்கான நிலையான சுகத்தை நிம்மதியாக கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா இப்போது இந்த இரவு நேரத்தில் உன்னை தேடி வந்தேன். இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். இனி உன் மனசுல எந்த வலியும் வேதனையும் இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் சிறப்பானதாக சீரானதாக நான் செஞ்சு தரப்போறேன். நீயும் எப்பவுமே உன் வாழ்க்கையில நல்ல நினைவுகளோடும் சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளோடும் வாழ்க்கையை வாழ பழகு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். இன்னும் இன்னும் உன்னை சிறப்பான இடத்துக்கு உச்சத்துக்கு நான் கூட்டிட்டு போக போறேன். என் அருளால நீ பசுமையான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்வமே. உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்ற இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனி நல்லதே நடக்கும்னு நம்பு. என்னை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக என் துணை உனக்கு இருக்கும். எவ்வளவு கோபம் வந்தாலும் மனசு அமைதி இல்லாம எவ்வளவுதான் தடம் மாறினாலும் இந்த வராகி அம்மாவின் பேரை சொன்னீனா உன் மனசுக்குள்ள அமைதி தவழுவதை நிச்சயமாக உன்னால உணர முடியும். உன்னால முடியாது, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி உன்னை அலட்சியமாய் ஏளனமாய் பேசியவர்களே நீதான் இதுக்கு சரியான ஆள்னு எல்லா பொறுப்பையும் உன் கைகளில் ஒப்படைக்கும்படி நான் காலத்தையும் சூழ்நிலையையும் மாற்ற போறேன். நீ எப்போதும் முயற்சி செய்யாம சோம்பல்தனத்தோட இருக்காம சுறுசுறுப்பா முயற்சி செய்யக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு. உனக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை நோக்கி நீ துணிவோடு நகர்ந்து சொல்லும்போது நான் சொன்ன எல்லா வெற்றியும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீயும் மன உறுதியோடு போராடி முன்னேறி வந்து அதற்கான வாழ்க்கையை பெறும்படியும் நான் செய்கிறேன் என் செல்லமே. நீ ஜெயிக்கிறதுக்கு முன்பாக இந்த உலகம் உன்னை கேலி செய்யும். ஆனால் நீ வெற்றி பெற்றுட்டினா அதே உலகம்தான் உன்னை வந்து போற்றி பாராட்டும். எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக இதை செஞ்சிருவ, உன்னால் இதை முடியும், நீ தான் ஜெயிப்பன்னு. நீ ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து உன்னை சுற்றி ஒரு கூட்டமே நின்று உன்னை பாராட்டுவார்கள். நீ எப்போதும் யார் சொல்வதையும் நினச்சி கவலைப்படாம உன்னுடைய முயற்சியை மட்டும் தொடர்ந்து செஞ்சினா கண்டிப்பாக உன் உழைப்பே உன்னை உயர்த்தும். உனக்கான கனவுகளையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நனவை நல்வாழ்க்கையாக அமைச்சு கொடுப்பதற்கு உன் அம்மா வராகி தாய் நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்பட போற? நிச்சயமா இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கும் நீ பெற்ற துன்பங்களுக்கும் நாளைக்கே உனக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகுது. உன்னுடைய எல்லா துயரங்களையும் தீர்த்து வச்சு நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் அழகானதாக ஆக்கி கொடுக்க போறேன். இனி ஒவ்வொரு நாள் தொடங்கும் போதும் உன் வாழ்வில் சில மாற்றங்கள் வருவதை நீ உணரப் போகிறாய். இந்த வராகி அம்மா உனக்கு அருள் புரிந்து ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் நல்லதாக செஞ்சு தரப்போறேன். நீயும் எப்போதும் நல்ல எண்ணங்களோட நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராக இருந்தீனா கஷ்டங்கள் என்பதே உன் வாழ்வில் இல்லாமல் போய்விடும். இன்னும் இன்னும் உன்னை வலிமையான ஆளாக மாத்துறதுக்கு இந்த வராகி அம்மா சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ மனசுல பட்ட கஷ்டமும் உன் வருத்தமும் வேதனையும் மற்றவங்களுக்கு புரியலைனாலும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா எல்லாத்தையும் உணர்ந்தவளாக உன் தாயாக இருந்து கவலைப்படுறேன். இப்போ உன் மனசுல என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன கவலை இருந்தாலும் அதை அப்படியே ஏன் பொறுப்புல ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இருந்துவிடு என் செல்லமே. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது பலன் கிடைக்கும்படியும் நாளையிலிருந்தே உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும்படியும் உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ மனசளவில் யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் நினைக்கல. அதனாலேயே நீ செய்த பல புண்ணியங்களுக்கான நலனும் நன்மையும் இப்போது உனக்கு கிடைக்க போகுது. என் அருளால பல ஆச்சரியங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகுது. நிறுத்தவும் முடியாம தொடரவும் முடியாம நீ பட்டுக்கிட்டு இருக்க எல்லா கஷ்டத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் என் செல்லமே. சில விஷயங்களை வெளியே சொல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு கொள்ளவும் முடியாம ஆசைகள் உன்னை அலைக்கழிப்பதையும்
அதை வெறுக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் நீ கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் சரி செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா இரவு பொழுதை தேர்ந்தெடுத்து உன்னை பார்க்க வந்தேன். வாழ்க்கைங்கிறது ஒரு கடல் போல தான். அந்த கடலில் அலைகள் வரலாம், அதிர்வுகள் வரலாம். ஆனால் அதை கடந்துட்டா வெற்றி மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். தோல்வியை சந்தித்த உனக்கு இனி நிச்சயமாக வெற்றி கிடைக்கே போகுது. பெரிய பெரிய கனவுகளை கண்டு அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற உனக்கு இப்போதே எல்லா சோதனை காலங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். நீ எப்போதும் உன் மனசில் கோபமோ வெறுப்போ கௌரவமோ போட்டியோ போடாமல் எல்லாரையும் தட்டி கொடுத்தும் விட்டு கொடுத்தும் வாழ்ந்து பார்த்தீன்னா உன் வாழ்க்கை மிக சந்தோஷமானதாக இருக்கும். எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நீ ஒருபோதும் அதை நினச்சி கவலைப்படாத. ஐயோ துன்பம் வந்துருச்சே நினைக்கிறவங்க நிச்சயமாக அதிலிருந்து மீள முடியாது. அதுக்கு பதிலாக துன்பமும் பிரச்சனையும் வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். எது வந்தாலும் ஏன் வராகி அம்மா எனக்கு சரி செஞ்சிருவாங்க நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தா உன் சார்பில் அதை உனக்காக நான் சரி செஞ்சிருவேன் என் செல்லமே. நீ ஆரோக்கியமாக வாழும்படியும் அழகாக மன நிம்மதியோடு இருக்கும்படியும் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதே நீ விரும்பியதெல்லாம் உன் கைகளில் கிடைக்க போகுது. நம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் நல்லபடியாக நான் ஒப்படைக்க போகிறேன். யாராவது உன்னை தேடி வரலை, யாருமே உன்னை பெருசாக தேடலை நினச்சாலும், யாருக்குமே நீ தேவையில்லைன்னு நினச்சாலும் அதுக்காக சந்தோஷப்படு. ஏன்னா யாராவது உன்னை தேடி வந்து உனக்கு பிரச்சனையை கொடுத்து கஷ்டத்தை கொடுப்பதற்கு பதிலாக பரவாயில்ல நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நிம்மதியாக இருக்கேன்னு சந்தோஷப்படு. யார் உன்னை நோக்கி வந்தாலும் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் எதை நினச்சும் நீ கவலைப்படவோ கஷ்டப்படவோ வேண்டாமேன் செல்லமே. உனக்கு பிடிச்ச உறவாக இருந்தாலும் உனக்கு பிடிக்காத உறவாக இருந்தாலும் பிடிக்காத மனிதர்களாக இருந்தாலும் கூட எல்லார்கிட்டையும் சிரித்து பேசு, சிந்திச்சு பேசு. ஆனால் ஒருபோதும் யாரையும் குறை சொல்வதோ குற்றம் சாட்டுவதோ திட்டி பேசுவதோ தாழ்த்தி பேசுவதோ வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு சில பேர் இல்லைனா நீ ஏன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லவர்களும் இருக்காங்கன்றதை நீ புரிஞ்சு நடந்துக்கணும்.